தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வரும் 15ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும் என EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் குறித்து திமுகவுடன் இன்று மாலை பேச்சு நடத்திய பின் அவர் இதை அறிவித்தார். திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சு நடத்த பொறுப்பாளர் குலாம் நபி ஆசாத் சென்னை வந்தார். கோபாலபுரத்தில் திமுக தலைவர் கருணாநிதியோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன் முடிவில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம் பிடித்திருக்கும் காங்கிரசுக்கு 41 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதன் மூலம் திமுக காங்கிரஸ் இடையே பல கட்டங்களாக நடந்து வந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்திருக்கிறது. Now this time it is the turn of the DMK-led government, and I am sure under the leadership of Karunanidhi ji, we will be able to form the government in Tamil Nadu, and we all are going to work sincerely for each other and making sure that we are victorious. இன்று மாலையிலிருந்து திமுக பேச்சுவார்த்தை குழுவும் அதேபோல் காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சுவார்த்தை குழுவும் இன்று மாலையிலே தொடர்ந்து கூடி எந்தெந்த தொகுதிகள் யார் யார் போட்டியிடுவதென இன்று மாலையிலிருந்து அதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்படவிருக்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரசுக்கு 41 தொகுதிகள் என்பது முடிவு செய்யப்பட்ட நிலையில் எந்தெந்த தொகுதிகளை வழங்குவது என்பது தொடர்பாக திமுக காங்கிரஸ் பிரதிநிதிகள் இடையிலான பேச்சுவார்த்தை இன்று மாலை தொடங்கியது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி ஆகியவற்றிற்கு ஏற்கனவே தலா 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று இதர 3 சிறிய கட்சிகளுக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.